சாட்சிகள் முக்கியமான ஆதாரமா எது சார் எடுக்கப்பட்டது? அதான் சொன்னேன், வாய்மொழி சாட்சிகள் கூட மின்னணு சாட்சிகளும் மற்ற நிபுணத்துவ சாட்சிகளும் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இதில் வந்து கருதப்பட்டிருக்கு. இந்த வழக்கு வந்து எப்படின்னா ஒரு 8 வழக்கை ஒன்றா விசாரித்த வழக்கு இது. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்களும் தனித்தனி இன்சிடென்ட் தனி இது வந்து உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இது வந்து 8 வழக்கிலும் ஒன்றாக ட்ரையல், ஒரு 8 கேஸ் ஒன்றா நடந்திருக்கு. ட்ரையல் வந்து 2.5 வருஷத்தில். A1 பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் இன்னும் எங்ககிட்ட வரல. இது வந்து கோர்ட்டில் வந்து சொன்னது தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். டீடைல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஐ வில் கிவ் தி ஸ்பிளிட் அப். A1 சபரிராஜன் அவருக்கு வந்து மொத்தம் 4 ஆயுள் தண்டனைகள். 4 பெண்களை பார்த்தா 4 கவுண்ட் அவருக்கு 4 ஆயுள் தண்டனைகள். எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனைகள். எதிரி 3 சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனைகள். எதிரி 4 வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை. எதிரி 5 மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து 5 ஆயுள் தண்டனை. எதிரி 6 பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 7 ஹரானிமஸ் பாலுக்கு வந்து 3 ஆயுள் தண்டனை. எதிரி 8 அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை. எதிரி 9 அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. இப்போ இந்த பர்டிகுலர் கேஸோடைய இதில் அதிகபட்சமான கிரைம் ப்ரூவன் ஆனது எந்த அக்யூஸ்டுக்கு அவங்க என்ன மாதிரி தான்? அதிகபட்சமாக வந்து அதான் சொன்னேன், எதிரி 2 திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து 5 பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்பந்தமான இதில் வந்து வழக்கில் அவர் இருக்கார். அதனால தான் அந்த 5 கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் இருக்காரு. அதனால அவருக்கு 5 கவுண்ட் வந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இல்லை 20 வருஷம்ன்றது மினிமம் சென்டென்ஸ். அதனால இதை சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது இந்த நிர்பயா கேஸுக்கு அப்புறம் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது 2013. அதனால இந்த கேஸில் ரெமிஷன் ஸ்கோப்புக்கு இது வந்து இடம் இல்லை. இதில் வந்து பல வழக்குகள், எஸ்பெஷலி வந்து இந்த கேஸை பொறுத்து மகேந்திர சாவலா வழக்கு, உச்சநீதிமன்றத்தில் மகேந்திர சாவலா வழக்கு வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டிருக்கு. ஏன்னா விக்டிம்ஸை எப்படி விசாரிக்கணும், இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தணும், பாதுகாப்பு, பாதிக்கப்பட்ட பெண்களோட பாதுகாப்பு, அவங்களோட நலன், இதை எல்லாத்தையும் வந்து கருதி அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேராக வந்து டிப்போஸ் பண்ணுன்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவு, மகேந்திர சாவலா உத்தரவு ஒரு வழிகாட்டுதல். அது மாதிரி பல வழக்குகள் வந்து நாங்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம். நடத்திருக்கிறாங்க, நிறைய எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடத்திய முதல் பாலியல் வழக்கு இதுதான். சாகும் வரை ஆயுள் தண்டனை 9 பேருக்கும். ஆமா, இது இல்லை வந்து ஒரு லைஃப் போட்டாலும் ஒன்று தான், 5 லைஃப் போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனைன்றது வந்து அவங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏற்ற மாதிரி, அஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்க வழங்கப்படுறதை தவிர ஒரு ஆயுள் தண்டனை ஒன்று தான், 5 ஆயுள் தண்டனை ஒன்று தான். இல்லை அரிதான வழக்குன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா இதில் வந்து உச்சபட்ச தண்டனை, அரிதான வழக்குன்றது வந்து உங்கள் மரண தண்டனை அந்த மாதிரி வழக்கில் தான் சொல்லப்படுது. இது வந்து உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த 1,56,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் மட்டும் இல்லை, மொத்தமாக சேர்த்து அது ஒருத்தர் தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கு. மொத்தமாக சேர்த்து கேட்ட ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை, கேஸோட தன்மையை சாட்சிகளை ஆராய்ஞ்சு நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு. நம்மளோட சாட்சிகள் வந்து முறையாக ப்ராப்பராக நல்ல முறையில் வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. நல்ல விஷயம், சந்தோஷம். சிபிஐ விசாரணை வந்ததுக்கப்புறம் எந்த விதமான பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராமல் ரகசியமான முறையில் நடைபெற்று இந்த வழக்கு வந்து சாட்சி கொடுக்குற வரைக்கும் அவங்க சுதந்திரமாக வந்திருக்காங்கன்றது சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் வந்து சிபிஐ வந்து ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நபருக்குள்ள தெரியாமல் ரகசியமாக அவங்கள பர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்க ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்து தான் இந்த வழக்கில் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்க பாதுகாப்பு சேலம் மத்திய சிறைக்கு தான் கொண்டு போகிறாங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.